பிரைஸ் லார்ட். கேக்குதுங்களாப்பா? கேக்குதுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஜீவனுள்ள சாட்சியா கர்த்தர் நிறுத்திருக்கிறாரு. ஏசப்பாக்கு நன்றி சொல்றேன். நான் உயிரோட இருக்கிறதே கர்த்தரோட கிருபை. இந்த இடத்துல சாட்சி சொல்றேன். நான் எப்பயோ மறித்திருப்பேன். நான் மறிச்சிருந்தா 15 days ஆயிருக்கும். ஏசப்பா இந்த இடத்துல என்ன சாட்சியா நிறுத்தி வச்சிருக்கேன். நான் கர்த்தரோட கிருபை தான். எனக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். எல்லாரையும் நான் ஜெபிச்சிங்க. இருந்தாலும் அதை நான் எப்படி ஆண்டவர் அதில் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, நான் எப்படிலாம் போய் கஷ்டப்பட்டேன், நான் அதை நான் சொல்கிறேன். நான் ஏசப்பா அந்த என் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் அற்புதம் செஞ்சுக்கிறாரு. இது ஒரு டிசம்பர் மாதத்துலேருந்தே எனக்கு ஒன் சைடு மூக்குலேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் நார்மல் சளியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுக்கிட்டே இருந்தேன். ஊற்றிக்கிட்டே இருக்கு. நார்மலாக பியூரிஃபை வாட்டர் எப்படி ஊற்றும் அதுமாரி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. சரி சளியாக தான் இருக்குன்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 daysக்கு மேலே ரொம்ப ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. அதோடய நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வீட்லேயும் யார்ட்டையும் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் எங்கள் மாமியார்ட்ட சொல்கிறேன், என் ஆண்டி என்னால் ரொம்ப முடியல, மூக்குலேருந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டே இருக்குன்னு சொன்னேன். அவங்க அது லோக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எதுக்குமே நிற்கல இந்த தண்ணி. சரி நானும் விட்டுட்டேன். அதை நான் ஒரு அழைச்சி பெருசாக எடுத்துக்கல. 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பவும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. அப்போதான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, 20 நாளுக்கு மேலே ஆகுது தண்ணி ஊற்றிட்டு இருக்கு, இவ்வளோ அலட்சியமாக இருக்கே, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நீ வரியா என் கூடன்னு கேட்டாங்க. சரி நானும் ஓகே சொன்னேன். சரி வரேன் கூடன்னு சொல்லி போனேன். ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். போயிட்டு அங்கே போய் நான் செக்அப் பண்ணேன். போய் இஎன்டி டாக்டர் போய் பார்த்தேன். அங்கே போனோன்னா அங்கேயும் அவங்க டாக்டருக்கு முன்னாடியுமே தண்ணி ஊற்றிட்டே இருந்தது. அவங்க கேட்டாங்க, எங்கேயாவது விழுந்தியாம்மா, எங்கேயாவது அடிபட்டுடுச்சா என்ன கேட்டாங்க. இல்லை டாக்டர் எது மாதிரி அதே மாதிரி எதுவும் இங்கே நடக்கலன்னு சொன்னேன். அப்போனா நான் ஸ்கேன் எடுத்துட்டு வாம்மா, ஸ்கேனில் பார்த்தா தான் தெரியும், இது சாதாரண மாரி தெரியல, 20 நாளுக்கு மேலே இருக்குங்கிற, இவ்வளோ அலட்சியமாக விட்டுட்டு வந்திருக்கேம்மான்னு கேட்டாங்க. நான் அப்படி ஸ்கேன் எடுத்துட்டு வா, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் இது பார்க்க முடியும்னு சொன்னாங்க. சரி மறுநாள் ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். ஒன்லி மூக்குக்கு மட்டும் தான் எடுத்தாங்க. மூக்கு மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தேன். எடுத்துகிட்டு போய் காமிச்சேன், டாக்டர்கிட்ட காமிச்சேன். இது பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுதுமா, ஆனால் சரியாக தெரியல, நீ மண்டைக்கும் சேர்த்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வான்னாங்க. ஏன்னா சரியாக தெரியலன்னாங்க. நான் உடனே போயிட்டு அவங்க உடனே எழுதி கொடுத்தாங்க, நீ ஸ்கேன் எடுக்கிற மத்திக்கு நியூரோ டாக்டர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் மட்டும் வாங்கிட்டு வாமா, இது என்னமோ பிரச்சனை ப்ராசஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னாங்க. உடனே போயிட்டு இந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் நியூரலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் நீ இப்போ நான் போய் பார்த்தோம். போய் அவர் பார்த்த உடனே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த, மூக்குக்கு மட்டும் தான் எடுத்தேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஃபீவர் வேறு வந்துடுச்சு. அனிமிக்காக இருந்தேன். அம்மா இது மண்டையை தான் ஓப்பன் பண்ணணும், மண்டையை ஓப்பன் பண்ணி பின் மண்டையால் குழா விட்டு அதுலேருந்து தான் இந்த தண்ணியை எடுத்து நாங்கள் இது பண்ண முடியும். உடனே நீ காப்பீடு திட்டம் வச்சிருக்க, உடனே அட்மிட் ஆகிக்க, இது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன், இது இவ்வளோ நாளுக்கு மேலே நீ வச்சுட்டு இருந்திருக்கியம்மா, இது மூளைக்கு போகிற தண்ணி ஏதோ உனக்கு லீக் ஆகிதாம்மா வெளில வருது உனக்கு சொல்லி அவர் அட்மிட்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்துட்டோன்னே எனக்கு ஒரே எனக்கு எங்கள் மாமியாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு என்னான்ட்டி மண்டையெல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் பயப்படாத, ஏசப்பா மிஞ்சி எதுவும் நடக்காது, அப்போல்லாம் ஏசப்பா அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வெளில வந்துட்டேன். எங்கள் நாத்தனார் இந்த டாக்டராக இருக்கனால அவங்கள்ட்ட நான் ஒப்பீனியன் சொல்லலாம், கேட்கவே இல்லை, இதை பற்றி நான் சொல்லவும் இல்லை. உடனே வெளில வா, அட்மிட்லாம் ஆகாத, காப்பீடு திட்டம் இல்லை, நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ வெளில வந்துடுன்ட்டாங்க. நான் காப்பீடு திட்டம் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் டாக்டர்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் அட்மிட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. வெளில போகிறப்ப உங்களை அட்மிட் தானே பண்ண சொன்னோம், நீங்கள் வெளில போகிறீங்கன்னு அங்கே கேட்டாங்க. நாங்கள் சரி வர்றோம், நாங்கள் முக்கியமாக ஆளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டோம். நாங்கள் வெளில வந்துட்டு எங்கள் நாத்தனார்ட்ட கால் பட்டு இவ்வளோ சொன்னேன், இவ்வளோ நடந்திருக்கு, ஏன்ட்ட ஒரு விஷயம் கூட நீ சொல்ல. நாத்தனார் திட்டினாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அப்படியே வாங்க, யார் சொன்ன மண்டையை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு, நீங்கள் வாங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க ஒரு ஸ்கேன் சென்டரில் எழுதி கொடுத்தாங்க. நுங்கம்பாக்கத்தில் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தனா எல்லாத்துக்குமே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, மண்டைக்கு செத்து மூக்குக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நுங்கம்பாக்கத்தில் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் டாக்டரை அவங்கள்ட்ட சீஃப் டாக்டர் பார்க்க போனோம். அங்கேயும் சொன்னாங்க, உனக்கு ப்ராப்ளம் இருக்குமா, உனக்கு மூக்குலையும் ப்ராப்ளம் இருக்குது, மண்டையிலையும் ப்ராப்ளம் இருக்குமா, உனக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். எங்கே பண்ணிக்கிறோமா, எங்கேயும் நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, உங்கள் நாத்தனார் எங்கள் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலே நீங்கள் பண்ணிக்கிறான்னு கேட்டேன். சரி பண்ணிக்கலாம் வந்துட்டேன் நான் வெளில. எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, இதோட அமௌண்ட்டு கேட்டால் 8 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு 8 லட்சத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது ஏசப்பா, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய நான் தப்பு பண்ணேனா ஏசப்பா, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம் ஏசப்பா சொல்லிட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன். நான் நாத்தனார் சொன்னேன், பரவாயில்ல நீ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் லோன் போட்டுறேன், லோன் போட்டுட்டு நான் உங்களை பார்த்துக்கிறேன் நீன்னு சொன்னாங்க. வேணாம்மா, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்குலாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாமா, ஏசப்பா பார்த்து பாருமா, நான் வந்துடுறேம்மா, அது ஏதாவது மாத்திரை மருந்தில் சரி பண்ண முடியுமான்னு பாருமா,
இவ்வளோ நாள் விட்டுட்டீங்க, மாத்திரை மருந்துலாம் சரி பண்ண முடியாது, ஒன்லி சர்ஜரி தான் இதுக்கு ஒன்னே பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. 2, 3 ஹாஸ்பிட்டல்ல, மியாட் ஹாஸ்பிட்டல்ல, காவேரி ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் எழுதி குடுத்தாங்க. கிட்டத்தட்ட 4,50,000 வரலயும் வந்துடுச்சு. பரவால்ல லோன் போட்டு நான் பார்த்துக்கிறேன். நான் ஜுவல்ஸ் ஏதாவது அடை வச்சு எப்படி பார்த்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைய வச்சுக்கிறீங்க. ஏதாவது ஆயிட போகுதுன்னு அவங்களும் பயந்துட்டாங்க உடனே. ஏசப்பா இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் இல்ல ஏசப்பா. காசையும் செலவு பண்ணாம நான் பார்க்கணும் ஏசப்பா. கம்மியான அமௌண்ட்ல எனக்கு அந்த சர்ஜரிய முடிச்சு கொடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல எம்டி கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்னம்மா காசு ரெடி பண்ணிட்டீங்களா, அப்பாயின்மெண்ட் போடலாமான்னு கேட்டாங்க. இல்லை டாக்டர் நான் லோன் போட்டிருக்கேன் வந்துடும், நான் அப்பாயின்மெண்ட் நாளைக்கு நான் போட்டுறேன் டாக்டர் சொன்னாங்களாம். நான் ஒன்று வேணா சொல்கிறேம்மா, நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறாங்க, சீப் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று இருக்கிறாங்க, நீங்கள் வேணா அங்கே போய் ஒரு கன்சல்டன்ட் பார்த்துருவாங்க, லாஸ்ட் டைம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருவாங்கன்னு சொன்னோம். லாஸ்ட் டைம் நுங்கம்பாக்கத்துக்கு வந்தேன், நுங்கம்பாக்கத்துக்கு வந்து பார்த்தோன்னே அவர் சொன்னார், அம்மா சர்ஜரி தான்மா பண்ணணும், இதை மாத்திரை மருந்துலாம் இது பண்ண முடியாது, நான் சொல்லிட்டு கம்மியான அமௌண்ட்டே நான் முடிச்சு தரேன்னு சொன்னாங்க. 1.5 lakh கேட்டாங்க. அப்படின்னு அத்தனை சொன்னேன், ஓகே உடனே ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இங்கேயே வர வச்சு, இங்கே குமரன், இங்கே திருவொற்றியூர் குமரன் ஹாஸ்பிட்டலே வர வச்சு சர்ஜரிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இந்த சளி வேற ஓவராந்து, ரொம்ப ஓவராந்தது, ரொம்ப சளி ஓவராந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கம்மா, 1 வீக்ல சளிலாம் இல்லை, டேப்லெட்லாம் கொடுத்துட்டாங்க, சளிலாம் குறைச்சிக்கிட்டு வா, அப்போதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் 1 வீக் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நெப்ளேசர் வச்சு சளியெல்லாம் குறைச்சி ஆப்ரேஷனுக்கும் அட்மிட் ஆகிட்டேன் நான். அன்னைக்கு சளி அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு ஒரு இருமல் கூடாது, ஒரு தும்மல் கூடாது நீங்க, ஏன்னா ஃபிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, அதை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஏசப்பா இவ்வளோ இது சொல்றாங்களே, நான் என்ன பண்றேன் ஏசப்பா. நான் ஒரு இடத்துல கூட ஆண்டவரை நான் தூஷிக்கல, எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிங்கன்னு, எனக்கு காசு கிடைக்கலையேன்னு தான் நான் வருத்தப்படணும், நான் தூஷிக்கல, எனக்கு ஏன் அனுமதிச்சிங்க, எனக்கு ஏன் இவ்வளோ கொடுத்தீங்க, நான் ஒரு இடத்தோட ஆண்டவரை யோசிக்கல. ஏசப்பா நீங்க எது செஞ்சா நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும், என்ன சாகுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, உங்க நாமம் தான் தூஷிக்கப்படும் அப்படின்னு தான் போனேன் நான். சர்ஜரி நடந்துச்சு, வந்துட்டு சொல்றாங்க ரொம்ப பெரிய சர்ஜரிலாம் முடிஞ்சிட்ட பிறகு வந்து சொன்னாங்க, ரொம்ப பெரிய ப்ராசஸ்மா, அந்த தண்ணி அடைக்க மூக்கில் உள்ள அந்த தண்ணி அடைக்க அந்த தண்ணி வந்து நிற்கவே மாட்டேங்குதுமா, அதனால என்ன பண்ணாங்க, காதில் உள்ள ஜவ்வு 3 இடத்துல சதையை எடுத்துருக்குறாங்க, என்னோட காதில் உள்ள சதையை 3 இடத்துல எடுத்து அதை வச்சு அடைச்சிக்கிறாங்க. அடைக்க வேற இடத்துல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு, அந்த மூக்குலேருந்து தண்ணி. அதனால மூளைக்கு டைரக்டா மூக்குல இருந்து மூளைக்கு இந்த ரேசர் மூலியமா பண்ணிருக்கிறாங்க எனக்கு. அந்த இது காது ஜவ்வை வச்சு அடைச்சி, அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, கடவுளோட கரம் தான் என் மேல பட்டிருக்கு எனக்கு. வந்து டாக்டர் சொன்னாங்க, 1/2 hourல முடிய வேண்டிய ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ நிக்கவே இல்லை, காட் கிரேஸ் தாங்க, பத்திரமா பாத்துங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்துட்டு ஆனா பிக்ஸ் வராம பாத்துங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கே எனக்கு இருமல் வந்துடுச்சு, அன்னைக்கே எனக்கு பிக்ஸ் வந்துடுச்சு. எங்க நாத்தனார் உடனே அழுதாங்க, ஏசப்பா இவ்வளோ அவங்க எப்போ பார்த்தாலும் ஜபத்துக்கு போவாங்களே, வந்து கேட்டாங்க, என் மாமியார்ட்ட சொல்லாங்க, காலைல ஜபம், மாலையில ஜபம், நைட்டு ஜபம், அவங்களுக்கே இதை அனுமதிச்சாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அந்த காதில் வாங்கிட்டு தான், அந்த மயக்கத்துலேயும் காதில் வாங்கிட்டேன். ஏசப்பா இந்த வார்த்தை என்ன நோக்கி வரல, உங்களை நோக்கி வருது ஏசப்பா, நீங்க தான் எனக்கு பலன் கொடுக்கணும் ஏசப்பா. ஏசப்பான்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பிளட் எடுத்தாங்க, எதனால ஃபிக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிளட் எடுத்தாங்க, ஃபிக்ஸ் மாத்திரலாம் கொடுத்தாங்க, மறுநாள்லேருந்து வரல எனக்கு. ஆனா இருமல் நிக்கவே இல்லை எனக்கு, சுத்தமா இருமலும் தும்மலும் நிக்கவே இல்லை. இப்படி இருமுறீங்களே, இந்த தையல் பிரிச்சுட்டா என்ன ஆகுறது, எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், நீங்க ஏன் இருமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா மூக்கு, அதை கொஞ்சம் இருமி வராம பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது தானா வரத நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு குளிர் ஜுரம், பயங்கர போராட்டம், தூக்கம் இல்லை, பயங்கரம். அது வரலையும் என்கிட்ட குஸ்பிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கூடுகையில் அந்த அட்மிட் ஆகிய பிறகு நாங்கள் அட்மிட் ஆகிட்ட பிறகு தான் பிரியா சிஸ்டர் சொன்னேன். பிரியா சிஸ்டர் எல்லாரும் அழுது ப்ரேயர் பண்ணாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். எனக்காக எல்லாரும் கொடுகையில் உள்ள எல்லாருக்கும், அதுக்கு அம்மா டெய்லியும் கால் பண்ணி கேட்பாங்க. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போதும் அம்மா எனக்கு கூப்பிட்டு கேட்பாங்க, கெவின் வந்திருக்கிறாரா, நீங்க ப்ரேயர் அட்டெண்ட் பண்றீங்கன்னு கேட்பாங்க. என் வீட்டுக்காருமே சரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துட்டாரு அதை விட நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு என்ன. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை. இதனால கூட என்ன அனுமதிச்சிருக்கிறாரோ என்னன்னு தெரியல, வீட்டுக்காரோட என்னை எப்படி பார்த்துக்கிறாருன்னு என்று அனுமதிச்சுக்கிறாரு என்னன்னு தெரியல ஆண்டவர் கர்த்தாவே. வீட்டுக்கும் வந்துட்டேன், இப்போ நல்லா இருக்கேன். எனக்கு தையல் பிரிச்சுட்டாச்சு. தையல் பிரிச்சப்ப சொன்னாங்க, எவ்வளோ இருமனா, ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மருந்துக்கு இருந்து எதுவுமே எனக்கு வேலை செய்யல. அம்மா ஒரு நாளுக்கு ப்ரேயர் பண்ணாங்க, அந்த இருமலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. அந்த இருமல் இன்ன வரலையும் எனக்கு இருமல் வரல, போயிடுச்சு. தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு, தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. கர்த்தர் எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்காரு எனக்கு.
எனக்காக போய் ப்ரேயர் பண்ண எல்லாருக்காகவும் நன்றி சொல்றேன். அம்மா டெய்லியும் கால் பண்ணி எனக்கு கேட்டு விசாரிச்சு ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. பிரியா சிஸ்டர், கூடத்தில் உள்ள எல்லாரும், குஷ்பு டெய்லியும் கால் பண்ணி எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பான். யாரையுமே என்னால மறக்க முடியாது. கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. உயிரை திருப்பி கொடுக்க நான் கேட்டேன், ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு கேட்டேன், ஏசப்பா ஒரே ஒரு வாட்டி என் உயிரை திருப்பி கொடுங்க ஏசப்பா, உங்களுக்காக வாழணும் ஏசப்பா, உங்க நாமத்தை இது பண்ண ஏசப்பா, உங்க நாமத்தை எல்லா இடத்துலயும் போய் சொல்லணும் ஏசப்பா, நான் ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணல ஏசப்பா, இந்த வயசுல நான் சேர்த்துட்டேன், நான் என்ன ஏசப்பா பண்றதுன்னு நான் கேட்டேன். நான் கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம் எனக்கு செஞ்சுக்கிறாரு என் ஜெபத்தை கேட்டு. உண்மையிலே கோடான கோடி நன்றி. எவ்வளவு நன்றி சொன்னாலும் இதுக்கு ஈடாகாது. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். ஆமென். கெவின் இருக்காரா? இருக்காருங்கம்மா. கெவின் இருக்காரா?